மகாபாரத சூதாட்டம் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி கிருஷ்ணரோட அண்ணன் பலராமருக்கும் ருக்மணியோட அண்ணன் ருக்மிக்கும் நடந்த சூதாட்டம் பத்தி தெரியுமா? ஒரு முறை கிருஷ்ணரோட பேரன் அனிருத்தனுக்கும் ருக்மியோட பேத்திக்கும் திருமணம் முடிஞ்சிச்சு. இந்த திருமணத்துக்கு பல நாட்டு அரசர்களும் வந்திருந்தாங்க. இவங்க முன்னாடி பலராமரை எப்படியாச்சும் அவமானப்படுத்தணும்னு ருக்மி நினைச்சாரு. பலராமருக்கு சூதாட்டத்துல விருப்பம்னு ஆனா சூதாட தெரியாதும்னு தெரிஞ்சு அவரை பந்தயத்துக்கு அழைக்கிறாரு. முதல் ஆட்டத்துல பலராமன் 1000 வராகன் வச்சு தோக்குறாரு. இரண்டாவது முறை 10,000 வராகன் வச்சு தோக்குறாரு. உடனே ருக்மி அவமானப்படுத்த ஆரம்பிக்க 3வது முறை 1 கோடி வராகன் பந்தயம் வைக்கிறாரு. ருக்மி எதுவும் சொல்லாமலேயே ஆட்டத்தை தொடங்குறாரு. இந்த முறை பலராமன் ஜெயிக்கிறாரு. ஆனா ருக்மி நான் தான் பந்தயத்தை சரின்னு சொல்லி ஏத்துக்கவே இல்லையே, அதனால நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்ல ஆத்திரமடைஞ்ச பலராமன் அங்கிருந்த தூண்களாலேயே தன்னை இகழ்ந்த அரசர்களையும் ருக்மியையும் அடிச்சு ருக்மியை தன்னோட கலப்பையாலேயே கொன்னாரு. இதை பார்த்த கிருஷ்ணர் ருக்மியை கொன்னது நியாயம்தான்னு சொன்னா தன்னோட மனைவி ருக்மணி கோவிப்பாங்க. அதே ருக்மியை கொன்னது தப்புன்னு சொன்னா அண்ணன் பலராமன் கோவிப்பாருன்னு எதுவுமே பேசாம அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டாரு. பல சமயங்கள்ல நாமளும் இப்படித்தான் இருக்கணும் போல.